டவர் நாளா பண்ணல ஒரே போர் அடிக்குதா எங்கே போகிறேன்னு வேறு தெரில எங்கேயாச்சும் போகலாமா வெளியேனாச்சும் ட்ரிப்பு போகணும் போல் தோந்துடா எனக்கு ஒரு ட்ரிப்பு ஐடியா இருக்குது என்ன ட்ரிப்புடா சொல்கிறா நம்ம ஊரில் கிரியேட்டிவ் வேர்ல்டில் ஒன்று இருக்குது அந்த பக்கத்து ஊருக்கு போகணும் நாங்கள் ஜூருக்கு அதுக்கு போகலாமாடா நம்ம போகலாம் எவ்வளோ ருப்பீஸ்டா அது அந்த ருப்பீஸு 10K மட்டும்தான் 10K வேணாடா சப்பியா சொல்கிறேன் சரி வா 10K தானே வீட்டிலேருந்து எடுத்துன்னு போயிடலாம் ஓகேவா வா ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண போயிடலாம் ட்ரெஸ்லாம் வேணாம் நம்ம இப்படியே போயிடலாம் வாடா போகலாம் வா இப்படிக்கா நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கைஸ் இன்றைக்கி நம்ம வண்டலூர் நம்ம பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு ஒரு இடத்துல வண்டலூர் ஜூ தான் இருக்குது அந்த ஊருக்கு நம்ம போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம கூட சின்சான்னு வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு எக்ஸாம் போய்க்கின்னு இருக்கும் அதனால் வரமாட்டான் அதனால் நம்ம ட்ரவர் மாமா நம்ம கூட வராரு இன்னும் வீடியோக்கு என்னாச்சும் லைக் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க ஓகே நம்ம வீடியோ வந்தாச்சு ட்ரவரே வா டக்குன்னு வா ட்ரவர் மாமா டக்குன்னு வாங்க போய் நம்ம வண்டியை நிறுத்திடுவோம் ஓகே வண்டியை நிறுத்திட்டு இப்போ நம்ம ஏஞ்சி நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ட்ரவர் மாமா டக்குன்னு வாங்கோ நீ போ நான் வரேன் ஸ்விம்மிங் பூலில் வந்துட போகிறீங்க அவருக்கு வேறு ஸ்விம்மிங் தெரியாது வயசாகிடுச்சு உனக்கு வயசான மாமா என்ன பார்த்து வயசாகிட்டேன்றே நான் கேங்ஸ்டர்லே முன்னாடி மாதிரி இருந்தேனோ அவ்வளோதான்லே அவ்வளோதான் முடிஞ்சிடும் கைஸ் ட்ரவரை வாங்க வாடா ட்ரவரு மாமான்னு சொல்கிறோம் அடான்னு சொல்கிறோம் வா ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோ தான் ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கோ வேணாம்மா சரி நான் எடுத்துக்கிறேன் ட்ரெஸ்லாம் நம்ம பேக் பண்ணி நம்ம பிளானட்டோரியமுக்கு அங்கே அமிச்சாச்சு ஒரு இது வழியாக ட்ரவர் மாமாவுக்கும் அமிச்சாச்சு நம்ம போனதுன்னா அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க ஓகே வாடா ட்ரவரே வா நம்ம ஐயோ மழை வேறு பிடிச்சிக்கிச்சு கைஸ் ட்ரவரே டக்குன்னு வா மழை வேறு ஒன்று போட்டு நம்ம டக்குன்னு போய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏறிடலாம் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே மழை நின்றும் டக்குன்னு வாடா ட்ரெயின் கிளம்பிச்சா வரையான்னு தெரிலடா டேய் அதுக்குள்ளே மழை நின்றோன்னு சொல்லின்னு இருக்கான் பாருங்க சின்ன வீடியோ கண்ணாச்சு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா பார்க்க முடியும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் போட்டுருங்கோ ஓகே இப்போ நம்ம போய்க்கின்னு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் 100 மினிட்ஸ் இல்லைச்சா 100 அடி தான் இருக்குது 100 அடி தள்ளி தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு நம்ம அங்கே போயிடலாம் ஐயோ தெரியாமல் ஒருத்தனை ஏற்றிட்டோமே நம்மளை பற்றி இந்த போலீஸுக்கு யாருன்னு தெரியும் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோஸ் வரோம் நம்மளுக்கு எக்ஸாம் போயிருந்தது கைஸ் இனிமேல் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு ட்ரெயினும் பக்கத்தில் தான் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே நம்ம போயிடலாமா இன்றைக்கி ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் பார்க்க போகிறோம் சிங்கமே போட்டு கடிச்சாலும் கடிக்க போகுது அது யாருக்கு தெரியும் சாகசம் பண்ணுறோம் நம்ம உள்ளே வண்டியை தூவிட்டோம் அவ்வளோ ஐயோ வெளியே வந்துட்டு ட்ரெயின் வரீங்களோ கொஞ்ச நேரத்தில் வரப்போகுதுடா அவனுக்கு வேறு வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ண மாட்டானுங்கடா ஐயோ இது வேறு வழுக்குது நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது எதுவும் இப்போ நம்ம ஐடிஎஸ்சிட்டியை விட்டு நம்ம பக்கத்து ஒரு இந்தியன் பைக் த்ரீடிக்கு போயிட்டு தான் போக முடியும் நம்ம ட்ரெயின் வச்சு தான் போகணும் ஒரே ஒரு வழி நம்ம ஊரில் கார்லாம் தீச்சு போன கதா யாரும் நிற்க மாட்டான்ல பார்த்தாங்க இங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்கோ நிறைய பேர் ஊருக்கு போனோம்ல நம்ம தான் இதுக்கு போகலான்னு வந்துக்கிறோம் ட்ரவரை இறங்குற ட்ரெயின் வரப்போகுது கைஸ் அங்கே பாருங்க ட்ரெயின் வந்து பாருங்க மழையில் தெரியலாங்க வந்து பாருங்க ட்ரெயின் வந்துருச்சு இப்போ நம்ம நிற்கலாங்க நிறைய பேர் காஃபி சாயாலாம் குச்சின்னு இருக்காங்க இங்கே வாங்கி வாங்க மழையை நின்றுச்சு ஓகே ட்ரவர் மாமா என்ன ஓகே தானே போகலாம்ல போகலாம் வரேன் ஓகே நம்ம சீட்டு போயிடலாம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நினைக்கிறேன் செகண்ட் ஃப்ளோர் கைஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ட்ரவர் மாமா வாங்க வரேன் ஓகே இப்போ நம்ம உள்ள வாங்க ட்ரைவர் மாமா இப்போ நம்ம இங்கே போய் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன் வாங்க மாமா இவர் வேறு வரமாட்டார் கைஸ் இந்த ட்ரெயின் படிக்கட்டில் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாங்க ட்ரைவர் மாமா வந்துட்டார் பாருங்க ட்ரைவர் நீங்கள் மாசே ஓகே இப்போ வாங்க இங்கே டாய்லெட் இருக்குது நாங்கள் டாய்லெட்டில் அப்புறமா ட்ரெஸ்லாம் மாற்றி போயிட்டு வரும்போது மாமா இங்கே நில்லுங்க நம்ம ட்ரெயின் போகுது ட்ரெயின் போகுது சூப்பரே ட்ரெயின் போகுது நங்குறோங்க மாமா நவுறா டே ட்ரெயின் போதே சூப்பரே ஐயோ அப்போட்டா ஐயோ கைஸ் நம்ம மாமா போய் பின்னாடி ஊன்ட்டாரு கைஸ் நான் வரைக்கும் தான் வந்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாமா ட்ரெயினில் போய் பின்னாடி ஊந்து காலு படக்கத்து வச்சுக்கிச்சு அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம் 10 நாள் கழிச்சு தான் உருவாராம் ஓகே
ஒரு நாள் கழிச்சு தான் வருவேன்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த ஷாப்பு நம்ம ட்ரெஸ் இதான் ஆர்டர் பண்ணிக்கிறோம். அனிமல்ஸுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போட்டுன்னு வரணும்னு நினைக்கிறாங்கோ. இல்லை அனிமல்ஸ் ஆப்ரேஷன் ஆயிரும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன நீங்களே உமாடியா தான் ஃபஸ்ட்டு பியர் இருக்கும். வாவ், பியர் பயங்கரமாக இருக்குது. இங்கே என்னமோ போட்டிருக்கு, வாண்டடுன்னு போட்டிருக்கு. வாண்டட் நம்ம மூஞ்ச போடல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ இது பியரு, இதுக்குள்ளே குதிக்கலாம். கட்டிக்குது, ஐயோ கட்டிக்குது, பின்னாடி கச்சிச்சு. பின்னாடி ஆல்ரெடி 2 சைடாக பழுத்துடுச்சு, இன்னொரு சைடாக பழுத்து போச்சு. இங்கன்னா அது இது இது ரக்கூன் கைஸ், இது ரக்கூனு. இந்த வீடியோவில் நீ ஏகப்பட்ட ஜந்துவை பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பார்ப்பீங்க. ரக்கூனு நல்ல ரக்கூன் கிடைக்கல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நல்ல கூண்டு. இங்கேனா இருக்குது, இங்கே என்னமோ கூண்டு இருக்குது. இங்கே என்னடா இங்கே என்னதுடா இது, என்னமோ இதுதான் ரக்கூன் மாதிரி இருக்குது. இது நீர் நாய் நினைக்கிறேன், அதான் தண்ணி. நீர் நாய் தான் இது, நீர் நாய் தான், தண்ணியிலேருந்து உள்ளே வருது. ஓகே, இங்கே கரடி, இங்கே அது பார்த்தாச்சு. நீர் நாய் இங்கே மேலே எதுவும் போகலையே, நம்ம அந்த சைடு என்னமோ இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். இங்கேனாட ஏதோ ஒரு ஜந்து ஜம்ப் பண்ணி வருது. ஓகே, உல்ஃபு கைஸ், ஆல்ஃபா உல்ஃபுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே குச்சானா ஒரு தொலைக்கறியை பிச்சு எடுத்து சாப்பிட்றோம். உள்ளே குதிக்க வேணாம்டா சாமி, உள்ளே குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறமா முடிச்சுப்போம். ஓ, திஸ் நேம் இஸ் டியர். டியர் நம்மளை ஒன்றும் பண்ணல, கடிக்கிற மாட்டேங்குது. அழகு டியர். டியர் மேலே சவாரி பண்ண ஜாலியாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த உல்ஃபு மேலே குதிக்கணும்னு இருக்குது ஆசையாக. குச்சிடலாம், அப்புறம் நம்ம ஆசை தீராமல் போய்ட்டு வந்துட்டு எல்லாம் இது பண்ண போகிறோம். ஐயோ கடிக்க வருது, ஐயோ ஜாஸ்ட்டு மிஸ், எல்லாம் முன்னாடி கச்சி ஏற்றுட்டு இருக்கோம். ஓகே, நம்ம டிஆர் பார்த்தாச்சு. முன்னாடி அது காய்ஸ், இதெல்லாம் வெட்டி கிளியை போய் வச்சுக்கிறாங்க, வெட்டி கிளியே அது காய்ஸ். ரெட் ஸ்காட் பியர்னு நினைக்கிறேன் அது. ஐயோ ரெட் ஸ்காட் பியர்லாம் இருந்தால் அவள் தான் வேறு கலரில் லாஜிக்காக இல்லாமல் வச்சுக்கிறானுங்க. வரும்போதே ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, பசிக்கும் போது சாப்பிட்லாம். என்னது இது, ஆமாலாம் ஒன்றும் பண்ணாது கைஸ், பெரிய ஆமையா. என்னடா ஆமை பொறுமையாக நம்ம இது உள்ளே வந்ததுமே நம்ம பின்னாடியே கடிக்குது. ஆமை கொடுவா கடிக்குது. என்னதுடா இது, டவுசர் தவக்கலை நினைக்கிறேன் இது பேர். தவக்கலை ஆட்டமே இருக்குது, ஆனால் இதுனான்னு தெரில. தவக்கலைன்னு தான் நினைக்கிறேன். ஓ மை காட், என்னோடய ஃபேவரட்டான ஸ்னேக்கு இதுனா ஸ்னேக்கு, டைகர் ஸ்னேக்கு. அட பாவிடு, உமாடியாத்தா கடிக்கிறது கும்பலாக சேர்ந்து கடிக்குதே. இங்கே பிளாக் ஸ்னேக் எதுவுமே இருக்குது, ரொம்ப மோசமான ஸ்னேக் கைஸ் இது. எப்படியாத்தா இங்கே ஒயிட் மாம்பா இருக்குது. ஓமாடி காய்ஸ், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது கைஸ். ஒயிட் மாம்பாலாம் கடிச்சதுன்னா அவள் தான். ஓகே, இங்கே பிளாக்கில் என்னமோ இருக்குது, அதெல்லாம் தெரியல. நம்ம சர்ஃபட்டுன்னு நினைக்கிறேன், சர்பண்ட்டுன்னு என்னமோ இருக்குது, அதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போவோம். கொரிலா பார்த்தீங்களா, கொரிலா. இங்கே கொரிலாக்குள்ளே மட்டும் வந்தோன்னு வச்சுக்கோ, கொரிலா நம்ம மேலே WWF டாக்டியம் போடுற மாதிரி குச்சிதுன்னா நம்ம சட்னி ஆட்டம் பொச்சக்குன்னு தைச்சிருவோம். ஒருத்தரா கொரிலா அம்மாடி எடுத்தா பின்னாடி அது கையில் போச்சு, நம்ம டவுசர் ஈத்துட போகுது. டவுசர் ஏற்றுச்சுன்னா மானம் போயிடும். ஓகே, நம்ம இந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடு ஓ மை காட், டைகர் இருக்குது. டைகரோட வெயிட்டே 1 kg கிட்ட இருக்கும். 1 kgன்ற பாருங்க, 160 kg கிட்ட இருக்கும். நல்ல வேலை உள்ளே போயிட்டு உயிரோடு தப்பிச்சிட்டேன். ஓகே, இது என்னது அது, இங்கே என்னமோ கொரிலா பார்த்தாச்சுங்க. ஓகே, இப்போ இங்கே என்னது இது, குரங்கு. அட பாவிட, குரங்குனோட மைக்கேல் ஜாக்சன் கிட்ட போடுற மாதிரி இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் மூன்வாக் போடுற மாதிரி இருக்குது. நம்மளை கடிக்க மாட்டேங்குது, ஆனால் குரங்கு டவுசர்லாம் அவுத்து விட்டுனா நம்ம மானம் போயிருமே. ஓகே, இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி மேலே உள்ளே போயிடலாம். இந்த க்ரியேட்டிவ் வேர்டில் வந்து தான் நல்லதாக கைஸ் இருக்குது. ஓகே, ஆமாம். இப்போ இங்கே போயிட்டு இங்கே நம்ம கல்லாட்டம் இருக்குது. இங்கே பாய்ஸ் ரெஸ்ட் ரூம், கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே. இப்போ நம்ம என்னடா எங்கே நம்ம இருக்குது, இதுதான் கைஸ் ஃப்ராக் ஆட்டம் இருக்குது. இதுதான் ஃப்ராகுன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் இருக்கும். இருங்க, இங்கே போர்டு இருக்கும், இங்கேனா அனிமல்னு இது படித்து பார்ப்போம். கடிக்கவும் மாட்டேங்குது, கடிக்குது. ஓகே, இங்கே போர்டு இருக்குது, இந்த போர்டில் பார்ப்போம். அது ஃப்ராக் தான் கைஸ், ஸ்ப்ரிங் ஃப்ராக் என்னான்னு தெரில. ஸ்பாங் ஃப்ராக், இது க்ரொக்கடைலு இங்கே சேர் தண்ணி ஆட்டம் இருக்கு என்னமோ, அதில் தான் இருக்கும் நினைக்கிறேன். தண்ணி ஆட்டமே தெரில. ஓகே, அதனால் பயங்கரமாக இருக்குது கைஸ், பார்த்தாலே பயமாக இருக்குது வேறு. ஓகே, இங்கேனா அதில் என்னமோ ரூம் ஆட்டம் இருக்குது. என்னது, இங்கே போய் பார்ப்போம்ல.
ஃபிஷ்ஷினோட வஞ்சர மீனாட்டம் இருக்கே, காமெடியாக இருக்குது. வஞ்சர மீனாட்டம் ஆத்தாடி ஆத்தா, பக்கத்து விட்டு தாத்தா. நாடா இங்கே காய்ஸ் இது பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன மெக்லடானை ரீஅனிமேஷன் பண்ணி தாந்துக்கிறானுங்கோ. அம்மாடி ஆத்தா, பார்த்தா தாய் வர மாதிரி இருக்குது காய்ஸ். அம்மாடி, ஐயோ பயமாக இருக்குது காய்ஸ். ஐயோ. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைடு நம்ம இதுனா அது ஜெய் எதுனான்னு வேறு தெரில. இங்கே ஏனி ஆட்டோ நம்ம வச்சுருந்தா மேலே நம்ம இது மாதிரி இருக்குது. ஏனி ஆட்டோன்றதில் போய் போகலாம். இங்கே ஆக்டோபஸ் இருக்குது. நைஸ். கிராப் மட்டும் இருந்ததுன்னா அங்கங்கே கிள்ளி விட்டுரும். ஐயோ, இங்கே எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. இது ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் உங்கள் உள்ள ஒரு அக்கா நீச்சல் வச்சுன்னு இருக்குது. இங்கே இருக்குது கைஸ். இங்கே ஏனி நம்மாடியாத்தா ஏனி இருக்குது. உள்ள குதிச்சு ஸ்விம் பண்ணலாமா? குதிச்சிரு கைப்புள்ள. வாவ், நைஸ். அக்வா டைவில் எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுவோங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறிடுவோம். மேடம் மேலே ஏற முடியல. உள்ளே மாட்டுக்கு மூச்சு அடிக்குது கைஸ். மேலே ஏற முடியலையா? டே மேலே ஜம்ப் பண்ணுறா. மேடம் ஜம்ப் பண்ணாது ஏற முடியல. மாஷா ஏறவே முடியல கைஸ். கேமராமேனு கூடயா வந்துன்னு இருக்கான். ஏற முடியல. என்ன பண்ணுறேன்னு வர தெரில கைஸ். ஏறு ஜம்ப் பண்ணுறா. டேய் மூச்சு அடிக்குது. உள்ள அம்மாடியாத்தா இருங்க கைஸ். இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு காட்டுறோம். நாடா இது மூச்சு ரொம்ப அடிக்குது. உள்ள போய் வரான். ஐயோ, மேலே ஏறிப்போம் கைஸ். நேற்று நாடா இது வீட்டில் கைஸ் மூச்சு அடிக்கிற திறமை இருந்ததுனால பண்ணுறேன். இவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு காட்டுறேன். அம்மாடியாத்தா அது இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணிடலாம். ஜம்ப்பு. ஐயோ போயிருப்பேன். ஐயோ, நடாது முல்லை. அம்மாடியாத்தா இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு காட்டுறேன் கைஸ். முல்லை ஏறி எப்படியாச்சு. அப்பா எப்படி ஏறி வெளியே வந்தாச்சு கைஸ். நம்ம அது மேலே ஏறாமல் அந்த மெக்லடானோட இதுக்குள்ளே குதிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஓகே, அது முன்னாடி இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இங்கே இது மேலே தானே ஏறணும். இது மேலே இதுவும் இருக்குது ஏறுறதுக்கு. இப்போ நம்ம இங்கே போயிடுவோமா? இங்கே போயிடுவோம் நம்ம. இங்கே பாருங்க ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குது. அழகாக இருக்குல்ல. எல்லாம் நைட் லேம்பாக வச்சுக்கலாம். சைனீஸ் பீப்புளாக லேம்பாக வச்சுப்பாங்க. ஓகே, நம்ம இந்த சைடு போயிட்டு அப்புறம் இந்த சைடு போனால் அந்த மெக்லடான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதுலாம் உழுதெல்லாம் நேரத்துக்காகும். அம்மாடியாத்தா இப்போ நம்ம இங்கே போய் நேராக போடா. எனக்கு பயமும் ஒன்றுக்கு வர மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு ஒரு ஷார்க் இருந்தாரே 1 பாத்ரூம் போக வச்சுரு. 2 ஷார்க்னா மெக்லடான்னா அவள் தான் துண்டாக வெட்டுறோம். ஓகே, நம்ம இப்படி நேராக போவோம். இங்கே பாருங்கள் மெக்லடான் தள்ளி விட்டுறலாமா? வேணாம், அதுவே கீழே குச்சி அப்புறம் மேலே வந்தது. இப்போ கடைசியாக அங்கே போகலாம். வெளியே ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. கடைசியாக அந்த அட்வென்ச்சரை பண்ணுவோம். ஓகே, வெளியே வந்தாச்சு. நம்ம இடத்த விட்டு வந்துச்சுங்க. குரோக்கடைல் இருக்குது. குரோக்கடைல் இங்கேயும் அந்த வாண்டடுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே மறுபடியும் ரக்குனா ரக்குன்னு ஜிராஃபி எல்லாம் இருக்கே. இதுனா இங்கே ஒரு இன்ஸ்டாக்ஸ் ஆல்ஃபான்னு என்னமோ இருக்குது. என்னமோ இருக்குது, காலியாக இருக்குது. இங்கே பிளாக் ஸ்பைடரு. இது ரொம்ப டேஞ்சரான ஸ்பைடரு. கற்பாம்பூச்சிலாம் ஏண்டா வச்சுக்கிங்க? நல்லா பெரிய அனிமல் ஆகுனா மாஷா. ஓகே, இப்போ நம்ம இப்படி போய் புல்லட் ஆண்ட் இருக்குது. ஆண்ட் ஆஃப் ஆல்ஃபான்னு நினைக்கிறேன். டோன்ட் கிளைம் இன் டு ஹிம் அப்படின்னு போட்டிருக்கு. என்னமோ போட்டிருக்கு. ஆண்ட் ஆல்ஃபா. ஓகே, ஆண்ட் காலனி. இப்போ நம்ம இப்படி வெளியே வந்தாச்சு. இங்கே டியர் நம்ம பார்த்தாச்சு. டியர் நைட் அப்படியே மாடியாத்தா நம்ம மயக்கம் வர மாதிரி இருக்குது. கீழே புள்ளி குச்சிது போல் டொப்புன்னு ஆடுது எல்லாருமோ. என்னமோ இது ஆட்டோ இருக்குது. நம்மகிட்ட சிப்ஸ் இருக்குது. வி கேன் ஈட். பசிக்குது. பனிக்கரடி. பனிக்கரடிக்குள்ளே குதிச்சு அந்த சைடு போகிறவங்களாம் யாரும் வந்துக்க மாட்டான். ஜிஎஸ் சஞ்சய் கேட்ரியில் வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். இதுக்காகவே ஒரு லைக் பண்ணுறேங்க. என்னது இது உயிரை பணியை வச்சு சாகசம் பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒர்த்து. ஓகே, அது பச்சி போட்ட போண்டா ஆட்டோ இருக்குன்னா மாஷா பாருங்க. பச்சி போட்ட போண்டா ஆட்டோ இருக்குது. நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது சீலுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு சோறு இருக்குது. இது சீல்னா இந்த சைடுனா இருக்கும். இந்த சைடு இது காய்ஸ் இதுதாங்க சீல். இது வால்ரஸ் காய்ஸ். மாஷா. ஓகே, இது வேறு சீல் வால்ரஸ்ஸு. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு
எவனும் ஸ்னைப்பர் எடுத்துன்னு வரான், இவன் தான் அந்த வாண்டடாக இருப்பானோ. ஓகே, இப்போ நம்ம சிப்ஸ் எடுத்துன்னு சாப்பிட்டே போகலாம். நல்லா இருக்குது கைஸ், நல்லா டேஸ்டியாக இருக்குது. இப்போயே சாப்பிட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண வேணாம், வச்சுருவோம். நான் இங்கே என்னமோ ரூம் வருது, இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்கும் போய் பார்ப்போம். எங்கள் ஃப்ராக் தான் இருக்குது இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ நான் அது கைஸ் பார்த்தாலே போய் பாருக்கு கைஸ். நான் படிப்போம் பியர் ஆஃப் ஆல்ஃபாவா, திஸ் கிளைம் இன் ஷுட் நாட் எக்ஸ்பிளைன் கில் வித் யூ ஹெம். இவ்வளோ ஜம்ப் பண்ணால் ஒரே நொடியில் நம்மளை கொன்றோம்ல ஏது இருக்குது பார்த்தா ஆய்வு மாதிரி இருக்குது கைஸ். வீட்லையே நம்மளை வேற பார்க்குது. இது என்னன்னா வாண்டட் உள்ளே குதிக்கக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. இது என்னென்னா பியர் ஆல்ஃபா பியர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா பியரில் என்னமோ ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. அது இப்படி மனுஷன் ஆட்டம் என்னமோ வந்துருக்கு. பியரை வச்சு பயமாக இருக்கும், ஆய் வர மாதிரி இருக்கு. நம்ம உள்ளே குதிக்கலாமா? நான் பண்ணுறது மேலே தெரில. எங்கள் அப்பா மாறுங்க மேலே நின்று போகிறதுக்குள்ள ஐயோ உள்ளே ஒரு அக்கா ஊந்து அத்தை சைடு குதிச்சு நம்ம மட்டும் உள்ளே ஊந்தோன்னா என்னத்துக்கு ஆகும். இங்கே என்னமோ இன்னொன்று இருக்குது, என்னமோ போர்டு ஆட்டம் இருக்குது என்னங்கோ கிளைம் சைனா. இங்கே பாருங்க அனிமல்ஸை தொல்லை போடாதீங்கன்னு எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னது அது? ஓ விளாக் எடுக்கிறதா? ஸோ வாட்ஸ்அப் கைஸ், நம்ம இன்னைக்கு ஜூ வந்திருக்கோம். இன்னைக்கு ஜூவில் ஒரு புது விலங்கு வந்திருக்கு, ஜந்து. இது பேர் பியர் ஆல்ஃபாவா. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொடூரமாக இருக்குது. இதுக்காகவே ஒரு லைக் போடலாம். ஓகே இப்போ பாருங்க நம்ம வீடியோ அவ்வளோதான். வீடியோ வச்சிடலாமா? பை அந்த வீடியோக்கு இது நோட் டிஸ்டர்ப் அனிமல்ஸ் என்னமா போட்டிருக்கு, நம்மளுக்கு கண்ணு தெரியல. ஓகே இப்போ நம்ம உள்ளே குதிச்சு இறங்கலாம். இது இப்போ வந்தேன்னா 500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் மாற்றணும். ஐயோ கதி இதே 1000 சப்ஸ்கிரைபர் கூட வேணாம், 700 சப்ஸ்கிரைபர் போட்டிருக்கோம். கடிக்க ஊற்று கைஸ், கடிக்க ஊற்று அமைதியாட்டா கடிக்க ஊற்று. வந்துட்டோம் கைஸ். உயிரை பண்ணியை வச்சு நம்ம வந்துக்கிறோம். இதுக்காக நீங்கள் லைக் போடலாம். 700 லைக் ஏற்றலாம். ஒர்த்து. ஓகே இங்கே பாருங்கள், இந்த மூஞ்சனால நான் இருக்கோம் நேரத்துக்கு இதுவாக இருப்பேனா. ஓகே இங்கே நம்ம பாருங்க கைஸ், அனிமல்ஸில் எல்லா அனிமலும் வந்துருச்சு. இந்த லயனும் ஜிராஃபி யாரும் எதுவுமே வரல. உன்னை சீட்டிங் பண்ணுறக்கு சொல்லி வாய முடியல. அங்கே ஜிராஃபி லைன் எல்லாமே இருக்கேன். இந்த மூஞ்சனை விட ரொம்ப இதுவாக இருக்கு. வாங்க இப்போ அங்கே ஜிராஃபி இருக்குது. ஜிராஃபி மேலே ஏறுறோம், பறத்தே ஆகிறோம். அது குச்சோன்னா அவள் தான். என்னது அது? இங்கே எதுவும் இல்லை. நம்ம போய் பத்துக்க வேண்டியதான். உள்ளே போய் பத்துன்னு நான் ஒரு அனிமல்னு பண்ணலாம். ஜிராஃபி மேலே குத்திக்கலாமா? ஜிராஃபி மேலே குச்சோன்னா அங்கேயே எட்டு வச்சிருச்சுன்னா வேணாம், உள்ளே குச்சோம். யானை இருக்குது, யானை தும்பி கையில் ஒரே அடிக்குமா, பட்டுக்குன்னு பத்துருமா. பாருங்க கைஸ், யானை ஒரே மதியில் நம்ம தக்காளி சட்னி மதி நசுங்கிடுவோம். இந்த ஸ்னேக்லாம் கலர் நூல் ஆட்டம் போயின்னு இருக்குது. சொல்லி வாய்ப்புள்ள சிங்கம். வா இங்கே பாருங்கள் சிங்கம் இருக்குது, பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னடா சிங்கம் வந்து இதுவாட்டம் கத்துது, மியா பூனை ஆட்டம் கத்துது. சிங்கம் இல்லை, இது பூனையா? இங்கே பாண்டா இருக்குது. ஐ லவ்ஸ் பாண்டா கடிக்காது, நல்ல இதுவு. ஓகேங்கண்ணா அது காய்ஸ். நான் அது ஓராமூட்டான் காய்ஸ், இது ஓராமூட்டான். நம்ம மாஷா குரங்கு இதுலேருந்து சிம்பான்சினி. ஆமாம் கைஸ், இது சிம்பான்சினி தான் தமிழில் ஓராமூட்டான்னு வாங்கோ. மாஷா தமிழாக தெரிஞ்சுக்கணும். என்னமோ இதுவாட்டம் இருக்குது, நான் வேறு தெரியலையே பேர். இது கூட இந்த பிரெயின் ராட் என்னமோ அணில் வரும் கைஸ். அப்புறம் கூட பில்பானினி நினினோனின்னு என்னமோ வரும். பேர் வேறு என்னன்னு தெரில. என்னது கயாமொயாமொயாமொயாமா சியாமொயாமா என்னன்னு வேறு தெரில. இது பேர் வேறு இது வர மாதிரி இருக்குது. ஓகே சிப்பி பட்டா. இப்போ நம்ம சிப்பி பட்டா அது சிப்பி பாரா நாயை வச்சு சிப்பி பட்டான்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. என்னடா இங்கே நம்ம போர்டு இருக்குது. வெளியே போகிறதுக்கு போர்டு போல். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த சைடு போய் இங்கே என்னடா இது வருது. இங்கே ஜிராஃபி, ரியல் ஜிராஃபியில் போய் தான் போல். ஓகே இங்கே கேமரா எடுத்துன்னு விளாக் போட்டுன்னு இருக்கான். சரி கேர்ள்ஸ் போகிற வண்டியெலாம் நம்மளுக்கு ஆகாது. ஓகே இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இங்கே என்னடா இது, இங்கே என்னமோ அனிமல்ஸு. இந்த ஷாப்பில் இந்த ஜூக்கு வந்தோன்னு மெமரி டைம்ஸாக என்னாச்சும் வாங்குறதுக்கு நம்மளாம் ஏன் வாங்கினோம் பெரிய இதுவாக அது பொறுத்து போவோம். இங்கே என்னமோ ரோபோட் மாதிரி விழுந்துருக்கு. தூக்கம் மூட வெயிட்டாக இருக்குது வேறு. ஓகே அம்மாடியாத்தா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருச்சு கைஸ். அது அம்மாடியா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கினே இருக்குது. இங்கே பியர் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த பியர் இருக்குது. ஓகே இங்கே இது தவக்கலை குரோக்கடையில் எல்லாம் இருக்குது.
ஓகே இட்ஸ் டைம் டு கடி வாங்கு டு மெக்லடான். இப்போ இந்த மெக்லடான் முன்னாடி கடி வாங்குகிறோம். கடி வாங்கி வரோம் கைஸ். நீங்கள் எல்லாம் இதுக்காக நீங்கள் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது கூட இதுவும் வந்தது கூட நம்ம வந்துடலாம். மெக்லடானுக்குலாம் தான். ஓகே இதுக்காக நீங்கள் 700 சப்ஸ்கிரைப் ஏற்றி விட்டு அது பயங்கர ஒர்த்து கைஸ். இது என்னமோ காசாக பண்ணி விட்டா பண்ணி விடுங்க. இன்னும் வீடியோ பார்க்குறீங்களா பெல்லைக்கான் கிளிக் பண்ணனா கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும் நம்ம யூடியூபும். ஸோ 500 அடிக்க போது அடிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் நம்ம 1000 நம்ம கேக்லாம் வெட்டுவோம். கேக் வெட்டி வீடியோஸ் போடலாம். ஓகே போயிட்டு இதான் மெக்லடானோட கூண்டு. இப்போ உள்ளே குதிக்கலாமா? ரெடி 3 2 1 குச்சிரா. அப்படியா தான் கிடைக்குது காய்ஸ். அடிக்குது நம்மளை போட்டு அடிக்குது. முடிச்சுது சாரி முடிஞ்சிச்சு காய்ஸ். பார்த்துக்க ஒப்பாடி ஆத்தாடியம்மா உள்ளே போயிட்டு அப்படியே ஓடிட்டேன். உள்ளே வந்துட்டேன் காய்ஸ். உள்ளே பின்னாடி 4 கடி 4 கடின்னு கச்சிச்சு. இல்லை நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் குத்துட்டாங்கோ. அப்புறமா போய் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஊருக்கு மாசாக போயிடலாம். ஓகே அப்பா எப்படியோ அங்கேருந்து மெக்லடான்கிட்ட எல்லாத்தையோ கடி வாங்கி வந்தாச்சு நம்ம ஐடிஎஸ் சிட்டிக்கு. நாட்டை அது என் பைக் எங்கடா வச்சேன்? அட பாவிடே என் பைக் எங்கடா வச்சேன்? அங்கேயும் இல்லை பைக்கு எங்கே இருக்குது? அட பாவிடே பைக் நாடா இங்கே இருக்குது காய்ஸ். பைக்கை ஒன்று போட்டான். நல்ல வேலை எந்த ஸ்க்ராட்சும் இல்லை பைக்கில். பின்னாடி வந்துடும். பின்னாடி யூட்டன் அடிக்கிறது வேறு கஷ்டமாச்சு இந்த ட்ராக்கில். ஓகே அம்மாடி தன்னோட யூட்டன் வச்சு இந்த இப்படி போகுது. இப்போ போகும்போது ட்ரெயின் வந்து இச்சிடுச்சுன்னா நாத்துறாகும். அம்மாடி நட முன்னாடி இருக்குது காய்ஸ். இப்போ முள்ளாயோ ட்ரெயின் வேறு நவுறுதே. மழை வேறு பிடிச்சிது. அம்மாடி அத்தாடியோப்பா ட்ரெயினில் பார்க்கணுமே. நம்ம ட்ரவர் மாமா வேறு வந்துட்டு இருப்பார். நான் போய் காப்பாற்றுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.